நீ கவலைப்படாத சாரு, நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது. எப்படிங்க கவலைப்படாம இருக்க சொல்றீங்க? அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு மனசெல்லாம் படபட நடிச்சுக்குது. அதெல்லாம் நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. அவன் எப்படி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலை. எனக்கே அந்த மீனாட்சி ஃபோன் அடித்து சொன்னதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. சரி சரி, நீ கவலைப்படாதம்மா, நம்ம சீக்கிரமா அங்கே போயிடலாம். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சரிம்மா, நம்ம சீக்கிரம் போயிடலாம், நீ கவலைப்படாத. ஆ சரிங்க. என்னக்கா, இதுதானே நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டலு? கொண்டு வந்து விட்டுட்டேன், காசை கொடுங்க. ஆமாண்ணே, இதுதான் அங்கே சொன்ன ஹாஸ்பிட்டலு. அப்புறம் என்ன, காசை கொடுங்க. எவ்வளோண்ணே ஆச்சு? உங்களுக்கு ஒரு 150 ரூபா, அவங்களுக்கு ஒரு 150 ரூபா, ஆக மொத்தம் 500 ரூபா ஆச்சு. என்னண்ணே சொல்கிறீங்க? 150 150 500 ரூபாயா? ஆமாம், 150 150 500 ரூபா தான். எனக்கே கணக்கு சொல்லி கொடுக்குறீங்களா நீங்கள்? நான் எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன் தெரியுமா? என்னண்ணே சொல்கிறீங்க நீங்கள்? 150 150 300 தான், 500 ரூபாலாம் வராது. அதுவும் நீங்கள் கேட்குற காசே கூட தான். எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஆஸ்பத்திரி என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தானே இருக்கும். ஒரு 100 ரூபா வாங்கிக்கோங்க 2 பேருக்கும் சேர்த்து. நீங்கள் என்னென்னா ஒரு ஆளுக்கே 150 150ங்கிறீங்க, அதுவும் 150 150 500 ரூபாயா? இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு தெரியாது. 150 150 500 ரூபா தான். 500 ரூபா கொடுங்க, அப்போ தான் நான் உங்களை விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். சரியா போச்சு போ. இதுக்கு தான் இந்த அக்கா கிட்ட அப்பவே சொன்னேன், வேற ஆட்டோவை பார்த்து ஏறி உட்காந்து போகலாம்னு. கேட்டாளா? இப்போ இப்படி ஒரு கிறுக்கு பைக்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டான். சொல்றதை எங்க கேட்குறா இவ? இப்போ இந்த ஆள் எப்படி நம்ம சமாளித்து அனுப்பி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறது? அங்கே வேற சத்யா பாவம் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கா பயந்துக்கிட்டு. இந்த ஆள் வேற விட்டு தொலைய மாட்டேங்கிறான். சரிம்மா, 150 150 ரூபாயை கொடுத்து 300 ரூபாயை கொடுத்துட்டு போவோன்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேன் போல. 150 150 500 ரூபாயா? 500 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னை ஏமாத்திட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா நான் என்னோட ஓட்டிட்டு வந்த காசை கொடுத்துருங்க. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா நான் ஓட்டிட்டு வந்த காசை கொடுத்துருங்க. ஏனே, நீங்கள் கேட்குறது உங்களுக்கே நியாயமாக இருக்கானே? 150 150 எப்படின்னா 500 ரூபா வரும்? அதெல்லாம் வருமா? வரும். நான் போட்டால் கணக்கு கரெக்டாக தான் வரும். நான் போடுற கணக்கு எப்பவுமே தப்பாது. ஏமா, சொல்லுங்க சார். என்னம்மா இங்கே பிரச்சனை? இப்படி ஆஸ்பத்திரி வாசலில் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்க. சார் மன்னிச்சுக்கோங்க சார், நாங்கள் இவரோட ஆட்டோவில் வந்தோமா, இவர் என்னென்னா காசு கூட சொல்கிறாரு. 150 150 500 ரூபான்னு சொல்கிறாரு சார். என்னம்மா சொல்கிற நீ? 150 150 எப்படிம்மா 500 ரூபா வரும்? அதை தான் சார் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 150 150 எப்படி சார் 500 ரூபா வரும்? அதுவும் இதுவே அதிகமான காசு தான். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த ஆஸ்பத்திரி. எங்களுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா நாங்கள் உள்ளே போய் பணத்தை கட்டினா தான் சார் பார்க்க முடியும். அதனால தான் சரி நாங்கள் ஆட்டோவில் வேகமாக வந்துடலான்னு வந்தோம். இவர் என்னென்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு சார். சரி 150 150 ரூபா கேட்குறாரு, அவசரத்துக்கு வந்தாரேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலான்னு கூட நினச்சோம். ஆனால் அவர் என்னென்னா 150 150 500 ரூபான்றாரு சார். நீங்களே என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார். எங்க கொஞ்சம் தள்ளுங்க, அவன் யாருன்னு பார்ப்போம். இதோ இவர் தான் சார். பிரச்சனையெல்லாம் வேணாம் மீனாட்சி, கேட்குற காசை கொடுத்துட்டு வா, நம்ம போவோம். சும்மாவே நேரமே சரியில்லை. ஏக்கா நீ சும்மா இரு, அதான் போலீஸ்காரர் வந்திருக்காருல, அவர் கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவார். எவ்வளோ காசு சொல்கிறாரோ சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம போவோம். அதுக்கு மேலே ஓ விருப்பம். டேய், உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கனே. அதெல்லாம் என்ன எங்கேயும் பார்த்துருக்க முடியாது சார். சிறுத்தை சிக்கும், சில்லுவண்டுலாம் சிக்காது. அதனால நீங்கள் என்னை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. டேய், உண்மையாகவே நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கே பார்த்தேன்னு தான் பிடிபட மாட்டேங்குது. இங்கே பாருங்க சார், இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு என் காசு வேணும், வாங்கி கொடுங்க. டேய், 150 150 அப்புறம் 500 ரூபா வரும். 300 ரூபா தானே? 300 ரூபாயை வாங்கிட்டு அவங்கள அனுப்பிவிடு. சும்மா முடியாதவனை பார்க்க வந்திருக்காங்க, நீ என்னென்னா வெளியே நின்று இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டதுன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன். உள்ளனா எங்க? ஆட்டோக்குள்ளையா? அதெல்லாம் நீங்கள் தூக்கியெல்லாம் ஒன்றும் வைக்க வேணாம். எனக்கு கால் இருக்கு, நானே நடந்து போய்க்குவேன். கொழுப்பை பார்த்தியா இவனுக்கு? இங்கே பாரு, உள்ளனா இங்கே இல்லை, ஸ்டேஷனுக்குள்ள. என்னை பார்த்தா உனக்கு என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? பார்த்தா தெரியல சார், கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா தெரிஞ்சிடும்.
அடிங்க பம்பர கட்ட மண்டையா, மரியாதையை அவங்க கூட 300 வாங்கிட்டு அனுப்பிவிட்றா. சார் இதெல்லாம் அநியாயம் சார். 300 எங்க இருக்கு, 500 எங்க இருக்கு? நான் சொல்றதை கேளுங்க சார். நான் கேட்கறதா நியாயமான ரேட்டு. 500 கொடுக்க சொல்லுங்க. நான் என்ன 300 கேட்டேன், 500 தானே கேட்டேன். கம்மியான ரேட்டு. 300 எவ்வளோ அதிகமான காசு, அதை போய் கொடுக்க சொல்றீங்க உங்களை? அவ்வளோவெல்லாம் நான் ஒன்றும் அநியாயமானவே இல்லை சார். 500 கொடுத்தா போதும். அந்த 500 கொடுத்தாலே நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு சார் நீங்கள் அவங்க கிட்ட அவ்வளோ காசு வாங்க சொல்றீங்க? 300 எனக்கு தேவையில்லை சார். 500 கொடுத்தாலே போதும். டேய், நீ அவன் தானே? எனக்கு இப்போதானே ஞாபகம் வருது. அவன் தானேண்ணா? எவன் சார்? எவன் நானு? நான் ஆட்டோக்காரன். சார், யார் சார் இவரு? ஏமா, இவன் பைத்தியக்காரம்மா. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேற்று தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். என்னது, பைத்தியக்காரனா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, இவன் ஒரு பைத்தியம். இவன் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போயிட்டான். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவனை காணான்னு சொல்லி தான் எங்களுக்கு நேற்று இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இவனை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். இவனோட ஃபோட்டோ பார்த்தனால இவன் மூஞ்சி எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேன்ருச்சு. இப்போதாம்மா ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் விடுங்கம்மா, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போங்க. ஆனால் எங்களை ஆட்டோவில் கரெக்டாக கூட்டிட்டு வந்தாரு. பைத்தியம்னா எப்படி சார் ஆட்டோ ஓட்ட முடியும்? ஏம்மா, இவன் மெண்டல் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோ தாம்மா ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஆட்டோ, லாரி, இது எல்லாமே உனக்கு ஓட்ட தெரியும். ஏன், இவன் பைத்தியம் ஆனதுக்கப்புறம் கூட நல்லா தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான். இவன் எப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சான் தெரியுமா? இப்படி தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு விட்ட பூரா காசு கேட்குறேன்னு சொல்லி தப்பாக காசு கேட்டிருக்கான். கேட்டுட்டு அவங்க காசு கொடுக்க மாட்டேன், என்னப்பா இவ்வளோ அதிகமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அவங்க கையை கடிச்சு வச்சிடுறான். அதுக்கப்புறமா தான் தெரியும் எல்லாருக்குமே. அப்படி இவன் கடிச்சு வச்சுட்டு ஓடுனதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவன் பைத்தியம்னே. அதுக்கப்புறமா தான் அந்த சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இவன் தப்பிச்சு வர்றது ஒன்று இது ஒன்றும் புதுசு இல்லை. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை தப்பிச்சு வந்திருக்கான். அப்படி தான் ரெக்கார்டில் இருக்குது. இது 5ஆவது தடவையோ 6ஆவது தடவையோ. ஆனால் இந்த ஆட்டோ எப்படி இவனுக்கு திரும்ப கிடச்சிதுன்னு தான் தெரியல. சரிம்மா, அது எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் போங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா, நீங்கள் கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் காசு கொடுக்கலன்னு உங்கள் கையை கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவான். கிளம்புங்க. அக்கா வா, நம்ம உள்ளே போகலாம். சரி மீனாட்சி. ஏய் ஓடிட்டாளுங்க. காசே கொடுக்காம போயிட்டாளுங்க. எல்லாம் யாரால? டேய், நிப்பாட்றா. என்ன பாட்டா படிக்கிற? அப்படியே கத்திக்கிட்டே இருக்க. டேய், நீயும் பைத்தியக்காரன் தானே? நீ என் கூட சேர்ந்து தானே அங்கேருந்து தப்பிச்சு வந்த. நீ மட்டும் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால தானே உன்னை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டாங்க. சொல்லு, நீ பைத்தியக்காரன் தானே? என் கூட தானே சேர்ந்து சுத்தின. நீ நானும் ஒன்றா தானே தப்பிச்சோம். எதுக்குடா என்னை மட்டும் மாட்டி விட்ட? நானே எவ்வளோ நாள் சென்று என் ஆட்டோவை எடுத்து ஓட்டினேன் தெரியுமா? அதுக்கு போய் இப்படி காசு வாங்காமல் விட்டுட்டு ஏடா. சே, நீ விவரமான ஆள் மாதிரி பேசி என்னட்ட என் காசை வரவிடாம பண்ணிட்ட. இன்னைக்கு அவங்க கையே இல்லை, உன் கையை தான் கடிக்க போறேன். யாரு? நான் உன் கூட சேர்ந்து தப்பிச்சு வந்தேன். சரி, வா ஸ்டேஷனில் போய் யார் தப்பிச்சு வந்தான்னு பார்த்துக்கலாம். உன்னை கொண்டு போய் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் விடணும். எப்படி தான் நீ மட்டும் அங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கியோ தெரியல. இங்கே பாரு, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன். நான்லாம் ரொம்ப பிஸி. என்ன எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க தெரியுமா என் ஆட்டோவை? நான் போய் ஆட்டோ ஓடணும்பா. நான்லாம் வரல. நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன். நட கிளம்பலாம். அதெல்லாம் நான் வர முடியாது. என் காசை யார் தருவா? என் கூட வா, நான் தாரேன். ஏமாத்தாம காசை கொடுப்பியா? கொடுக்குறேன் வா. சரி, அப்போ வா போவோம். ஏய், நான் அங்கேருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ மட்டும் அங்கே நின்று என்ன பண்ணுற? வா. இரு வாரேன். பைத்தியக்காரனாக இருந்தாலும் திடீர்னு தெளிவாக பேசுகிறான்.